வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். பாவம் புண்ணியம் என்பதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு. இதுல மாறுதெல்லாம் கிடையாது. புண்ணியம் செய்தவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் உண்டு. அதிலும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டாம். நான் அளவுக்கு அதிகமாக புண்ணியம் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மமதையில இருக்கிறவர்களையும் இந்த ஆண்டவன் அடக்கி வச்சிருவான். அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டுக்கு வால் அளந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா. எந்த இடத்திலெல்லாம் மமதை வருகிறதோ அதை அடக்கி வைத்து விடுவோம். இப்ப பாவம் செஞ்சிட்டா தண்டனை கண்டிப்பாக உண்டு. இந்த பாவத்துக்கு நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனை உண்டு. ஆனால் இந்த பாவம் செய்ததை நான் புரிந்து கொண்டேன், இந்த தவறை நான் செய்து விட்டேன், நான் என்ன செய்வது? அப்ப நான் மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? மன்னிப்பு கேட்டால் அதற்கு ஒரு 50% எனக்கு மன்னிக்கிற தன்மை இருக்கணும். அந்த மன்னிக்கணும். அதே நேரத்தில் இந்த பாவம் செய்தவர்கள் கஷ்டப்படக்கூடாது. கஷ்டப்படுத்துறது ஆண்டவன் இல்லை. பாவம் செய்து விட்டேன், ஆனால் அதுக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறதையும் நான் செய்யணும். என்னடா இது, அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்டால் சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டா, அடித்து விட்டான், ஆனால் அவன் தெரிந்து அடிக்கவில்லை, தெரியாமல் அடித்து விட்டான். தவறு செய்தீர்கள் என்று நினைத்து கொண்டு அடித்து விட்டான். ஆனால் அது தெரிந்தவுடனே உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கிறான். என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் வேண்டுமானாலும் என்னை அடித்துக் கொள்ளுங்கள், நான் அந்த வலியை தாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்லாம் மன்னிப்பு கேட்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப மனசு இறங்கிய பரவாயில்லப்பா நல்லா இரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இதுதான் ஆண்டவன்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கிற பொழுது, சித்தர்கள் ஞானிகள் இவங்கள்ட்டெல்லாம் நீங்க போய் சாமி கும்பிடுறீங்க. அப்படி சித்தர்கள் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க வேண்டி அவர்கள் பாடிய பாடலை பாடி நான் செய்த தவறை மன்னிக்க வேண்டும், ஐப்பசி மாசம் காவிரியிலே போய் ஸ்நானம் பண்ணா நான் செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து விடுமான்னு கேட்டா குறையும். எப்படி குறையும்? கங்கையில போய் குளிச்சா குறையுமா? குறையும். எப்படி குறையும்? ஒருவன் ஒரு 10,000 ரூபாய்க்கு சில்லறையாக மாற்றி அவனுக்கு கிடைத்த சில்லறையை எடுத்துக்கொண்டு தூக்கிக்கிட்டு போறான்னு வச்சுங்களேன், அந்த மூட்டை அவன் செய்த பாவம். இந்த சில்லறை இருக்கு பார்த்தீங்களா, வெயிட்டா தூக்கிட்டு போறான். இப்ப கங்கையில போய் குளிக்கிறான், இல்ல காவேரியில குளிக்கிறான், இல்ல நல்ல மகான்களை பார்த்து ஆசீர்வாதம் பெறுகிறான், 63 நாயன்மார்களை வணங்குகிறான்னா, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சில்லறையை பணமாக மாற்றி கொடுப்பார்கள். அப்ப வெயிட் கம்மியாயிடும். ஆனா சுமந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் உங்களுடைய பாவத்தை கண்டிப்பாக சுமந்துதான் ஆக வேண்டும். கஷ்டம் இல்லாமல் சுமக்கலாம். என்னப்பா பம்பால போய் குளிச்சா பாவம் போயிடுன்னு சொல்றாங்க. ஆமா, சப்த நதி, இந்த சப்த நதியில குளிச்சீங்கன்னா பாவம் போயிடும். சப்த நதி இல்லாமல் சில நதிகள் இருக்கிறது, பம்பா, சந்திரபாகா அப்படின்னு சொல்லி நிறைய நதிகள் இருக்கிறது. இந்த நதியெல்லாம் குளிச்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் போய்விடும். சித்தர்களுடைய வழிபாடுகளில் சித்தர்களை போய் தரிசித்தால்
அந்த சித்தர்கள் உங்களுடைய பாவ சுமைகளை இறக்கி அதை குறைத்து விடுவார்கள். இறைவனை வழிபாடு செய்தால் எதை குறைத்து விடுவோம். ஏன்னா தவறு செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. தவறு செய்கின்றவர்கள் அதை புரிந்து கொண்டு இனிமேல் நான் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்டவன்ட்ட போறீங்கன்னா எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் தர்மத்தை மீறாமல் வாழ வேண்டும், இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். இதை வேண்டிக்கிட்டாலே நீங்க செல்வ செழிப்போடு வியாதிகள் இல்லாமல் இருப்பீர்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.